தேவைப்பட்ட உயிருக்கு தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட பொருளையோ அறிவையோ உபதேசத்தையோ ஞானத்தையோ மந்திரத்தையோ கொடுத்து அந்த முகத்தை மலர செஞ்சு சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு பேர் தர்மம். தர்மம் செய்யறவன் தோக்குற மாதிரி தெரியும், ஆனா தோக்க மாட்டான். இறைவன் எப்படிப்பட்டவன்னா, நம்பியவனுக்கு முதலில் கசப்பு கொடுப்பான், நம்பாமல் தவறு செய்பவனுக்கு இனிப்பு கொடுப்பான். நீங்க பார்த்து ஏமாந்துடுறீங்க, என்ன அவனுக்கு மட்டும் இனிப்பு இருக்கு எனக்கு மட்டும் கசப்பா இருக்கும் நம்புனே. 95% பீப்புள் உங்களுக்கு கெட்டது நடக்க ஆரம்பிச்சோன்னே ஏமாந்து இறைவனை விட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, இறுதியில் கசப்பு தான் மருந்தாகும், இனிப்பு மாபெரும் விஷமாகும். யார் ஒருவர் தனக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்களை, அந்த கசப்பை ஏற்றுக்கொள்ள தனது மனதை திடப்படுத்தி பக்குவப்படுத்தி கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனின் பரிபூரண அருள் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.